அறிவாளிங்க, ரொம்ப புத்திசாலிங்க. ஆனா புரிஞ்சுக்கிற பக்குவங்கிறது ரொம்ப கம்மி. அத்தை, புரிதலே இந்த தலைமுறைக்கு அது என்னன்னே தெரியாது. அவங்க மேல உள்ள தப்பு இல்ல, காலம், கால மாற்றம், கால சூழ்ச்சி. நல்ல திறமை இருக்கும், எதையும் ஈஸியா கத்துக்கிற திறமை இருக்கும், நல்ல அறிவு இருக்கும். ஆனா புரிதல் இருக்காது. இந்த உலகத்துல என்ன இருக்குதோ அதுதானே அவங்களுக்கு கிடைக்கும். புரிதல்ங்கிறது ஒரு தலைமுறையோட முடிஞ்சு போச்சு. முன்னாடி அறிவு இருந்ததோ இல்லையோ அது நமக்கு தெரியாது. ஆனா நல்ல புரிதல் இருந்தது. அதனாலதான் மக்கள் கூட்டம் கூட்டமா வாழ்ந்தாங்க, குடும்பம் குடும்பமா வாழ்ந்தாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து புரிஞ்சு நடந்துக்கிட்டாங்க. அப்புறம் மனுஷங்கள் கால மாற்றத்தால கொஞ்சம் கொஞ்சமா புரிதல் குறைஞ்சி குறைஞ்சி நீ நான் அப்படின்னு வாழ ஆரம்பிச்சாங்க. போன தலைமுறை வரைக்கும் புருஷன் பொண்டாட்டி புள்ளன்னு சின்ன புரிதலோட வாழ்ந்தாங்க. இப்போ போடா நீ இல்லைன்னா எனக்கு வாழவா முடியாது அப்படிங்கிற புரிதலோட இருக்காங்க. அது ஆணுக்கும் பொருந்தும் பொண்ணுக்கும் பொருந்தும். இப்படி புரிதல் இல்லாதவங்களுக்கு குழந்தைங்க இருக்கும் போதே அவங்களுக்கு எப்படி புரிதலை பத்தி தெரியும்? இதுல குழந்தைங்களை எந்த தப்புமே நம்ம சொல்ல முடியாது. இந்த உலகத்துல என்ன இருக்குதோ அதுதான் அவங்களுக்கு தெரியும். இல்லாத ஒண்ணு எப்படி அவங்களுக்கு